Hello everyone, welcome back to Rsn Dhiya's channel. Today we are going to see very interesting and easy English for kids and beginners. இதில் 25 plus sentences பார்க்க போகிறோம். Today we are in 7th class. All these sentences are only for kids. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு our channel Rsn Dhiya's channel. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய மற்ற வீடியோக்களையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிட்ஸுக்கு குழந்தைகிட்ட வீட்டில் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க பேசும்போது இப்போ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது குடிக்கிறதுக்கு மில்க்கு பூஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி சொல்லணும் நம்ம அப்போவே அவங்களுக்கு சொல்லணும். இட்ஸ் ஹாட் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, சொல்லிடுவாங்க அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சூடாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஹாட். இட்ஸ் ஹாட். ஈஸியாக இருக்குது, இட்ஸ் ஈஸி. இட்ஸ் ஈஸி. குளிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் கோல்டு. இட்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு காத்திரு, அதாவது கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போ ஹோம்ஒர்க் இன்னும் பண்ணலையா, ட்ராயிங் பண்ணிகிட்ருக்குறாங்க, இன்னும் முடிக்கலையா, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன் அப்படி கேட்கும்போது ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 10 minutes கொடுங்க. கிவ் மீ சம் டைம் அப்படிங்கிறதுக்கு கிவ் மீ 10 minutes, 5 minutes அந்த மாதிரியும் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, எனக்கு கொஞ்சம் தின்பண்டம் கொடுங்க. இப்போ ஈவினிங் வராங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க குழந்தைங்க. ப்ளீஸ் கிவ் மீ சம் ஸ்நாக்ஸ், ப்ளீஸ் கிவ் மீ சம் ஸ்நாக்ஸ் அப்படி கேளுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லித்தரலாம். அடுத்து, எனக்கு விளையாட்டு கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு குழந்தைய கேட்குறாங்க. ரிமோட் கார் எல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா. அப்போ எப்படி கேட்கணும்? ப்ளீஸ் கெட் மீ ஏ டாய் கார். இப்போ நம்ம ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறோம், அப்போ எனக்கு கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு குழந்தைக்கு சொல்கிறது நேச்சர் தானே. அப்போது ப்ளீஸ் கெட் மீ ஏ டாய் கார் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லித்தரலாம். கெட் மீ ஏ ஸ்கெட்ச் பென், கலர் பென்சில், க்ரையான்ஸ். கெட் மீ ஏ க்ரையான்ஸ், கெட் மீ ஏ நியூ ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அந்த ப்ளீஸ் கெட் மீ அப்படின்னு சொல்லிங்கிறது அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு, நான் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வார்ன் பண்ணுவோம். அப்போது சாரி சொல்லிவிட்டு போயிடுவாங்க. சிங்கிள் வேர்டில் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுவாங்க. அது எல்லா குழந்தையும் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதுக்கும் மேலே ஐ ஒன்ட் டூ லைக் திஸ், இனிமேல் நான் ஹியர் ஆஃப்டர் ஐ ஒன்ட் டூ லைக் திஸ், அந்த மாதிரியும் கூட நம்ம குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கலாம். எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா ஐ ஃபீல் ஹெட்டேக், ஐ ஃபீல் ஹெட்டேக் அப்படி சொல்லலாம். எனக்கு விளையாட அனுமதி கொடுங்க அப்படின்னா, டெய்லி போய் விளையாடுறாங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு விளையாடுங்க, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 10 minutes அல்லது 15 minutes விளையாடணும், எனக்கு பர்மிட் பண்ணணும், அலோவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அலோவ் மீ டு ப்ளே, ப்ளீஸ் அலோவ் மீ டு ப்ளே அப்படி கேட்க சொல்லலாம். அடுத்தது, நமைச்சலாக இருக்குது, அரிக்குது, ஏதாவது ஒன்று ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதாவது கீறிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. அப்போது என்ன சொல்லணும்? இட்ஸ் இச்சி, இட்ஸ் இச்சி. இங்கே நமைச்சலாக இருக்குது அப்படின்னு அரிக்கிற மாதிரி இருக்குது, அரிக்குது அப்படி சொல்கிறக்கு இட்ஸ் இச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எனக்கு பசிக்குது அப்படின்னா ஐ ஃபீல் ஹங்க்ரி, ஐ ஃபீல் ஹங்க்ரி அப்படி சொல்லலாம். எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னா ஐ ஃபீல் தேர்ஸ்டி, ஐ ஃபீல் தேர்ஸ்டி. என் கலர் பென்சில் எங்கே வச்சேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. வேர் டிட் யூ கீப் மை கலர் பென்சில்ஸ், வேர் டிட் யூ கீப் மை கலர் பென்சில்ஸ் அப்படி கேட்க சொல்லலாம். அவங்க எப்படி கேட்பாங்க? வெர் இஸ் மை கலர் பென்சில் அப்படி கேட்பாங்க. என் கலர் பென்சில் எங்கே அப்படி கேட்கலாம். இது எங்கே வச்சிங்கன்னு நம்ம இனி ஒரு பர்சன்கிட்ட கேட்கும்போது வேர் டிட் யூ கீப் மை கலர் பென்சில்ஸ் அப்படி சொல்லலாம். அல்லது வேர் யூ கெப்ட் மை, அந்த டிட் எடுத்துகிட்டு கீப் அப்படிங்கிறது வெர்பு டு பாஸ்ட் டென்ஸில் கொண்டு வரலாம். கெப்ட் மை கலர் பென்சில்ஸ் அப்படி கேட்க சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்டொமக் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஃபுல். அதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஐ கான்ட் ஈட் மோர். இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. ஐ எம் ஃபுல் அப்படி சொல்லலாம். அடுத்தது சாரி இன்னும் இல்லை. சாப்பிட்டாச்சா அப்படி கேட்குறாங்க. நாட் எட் சொல்லுவாங்க. இந்த ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா இன்னும் முடிக்கலையே அப்படின்னா சாரி நாட் எட் அப்படி சொல்லும்போது சொல்லலாம். எனக்கு தூக்கம் வருதுன்னு ஐ ஃபீல் ஸ்லீப் அப்படி சொல்லலாம். எனக்கு இனியொரு பூரி வேணும் அப்படிங்கும்போது ஐ வாண்ட் ஒன் மோர் பூரி அப்படி சொல்லலாம். நான் வரல, நீ மட்டும் போ, நான் வரல அப்படின்னா ஐ டோன்ட் கம் அப்படி சொல்லலாம். எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு இப்போ புரியுது அப்படிங்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். இப்போ எனக்கு புரியுது அப்படி சொல்லும்போது சொல்லலாம். காரமாக இருக்குது அப்படிங்கும்போது இட்ஸ் ஸ்பைசி. ஏதாவது ஃபுட் எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்குன்னு இட்ஸ் ஸ்பைசி அப்படி சொல்லலாம். இறுக்கமாக இருக்குன்னா ஏதாவது யூனிஃபார்ம் இப்போது ஸ்கூலுக்கே போகாமல் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்காங்க. அதே யூனிஃபார்ம் நல்லா இருக்குன்னு நம்ம போட்டு அனுப்புனா கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இட்ஸ் டைட் அப்படின்னு சொல்லலாம். கனமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது பேக்கை தூக்கி பார்த்தா கனமாக இருக்குன்னா இட்ஸ் ஹெவி அப்படின்னு சொல்லலாம். மழை பெய்யுது அப்புறம் வர அப்படின்னா இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் அதாவது நவுனுக்கும் ரெயின் தான், வேர்புக்கும் ரெயின் தான். மழை அப்படின்னாலும் ரெயின் தான் சொல்கிறோம். மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொன்னாலும் அதே தான் வரும். சரிங்களா? இட்ஸ் ரெயினின்னா மழை பெய்யுது. ஐ கம் லேட்டர் அப்படி சொல்லலாம். அடுத்தது நான் அதை தொலைச்சிட்டேன். ஏதாவது ஒரு பொருளை எங்கே அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஐ லாஸ்ட் இட். நான் அதை தொலைச்சிட்டேன். எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு பவுச் வாங்கி கொடுங்க, ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பாக்ஸ், பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரி பென்னு இப்படி கேட்கும்போது இப்போ தான் நான் வாங்கினேன், அது எங்கே அப்படின்னா நான் அதை தொலைச்சிட்டேன். ஐ லாஸ்ட் இட் அப்படி சொல்லலாம். எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. கவலைப்படாதே. டோன்ட் வரி. ஒரி அப்படி சொல்லாமல் வரி. டோன்ட் வரி அப்படி சொல்லணும். கவனமாக இரு. பி கேர்ஃபுல். நம்ம தின்பண்டத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. அப்போ லெட்ஸ் ஷேர் அவர் ஸ்நாக்ஸ் அப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பொய் சொல்லாதே. டோன்ட் பி லை. நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஐ ப்ராமிஸ் யூ. எனக்கு பயமாக இருக்குன்னா ஐ எம் அஃப்ரைட். நான் குளிக்க போகிறேன். ஐ கோ டு ஷவர். எனக்கு ஐடியா இல்லை. ஐ ஹாவ் நோ ஐடியா. நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இட்ஸ் நைஸ். ஹவ் இஸ் இட் அப்படின்னு இட்ஸ் நைஸ் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா சென்டென்சஸுமே வெரி சிம்பிளாக இருக்குது. குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சென்டென்சஸை அந்த ஸ்பாட்டில் அவங்க பேசும்போது நம்ம சொன்னால் உடனே ஈஸியாக கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட் டேவே அவங்க இட்ஸ் நைஸ், இட்ஸ் ஹாட், இட்ஸ் கோல்டு இந்த மாதிரி அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு அதையே ப்ராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து டெய்லி பேசுவாங்க நம்ம கூடவே. அதனால் நம்ம அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேரண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.